பயணிகளின் கனிவான கவனத்திற்கு அதத்தான் நானும் சொன்னேன். இல்ல அதுக்காக இந்தியா மறந்துட முடியுமா? நெவர். தேச துரோகிகள் நம்ம பைக்கில் வச்சிருந்த கொடியை எடுத்துட்டாங்க. ஏன் இவ்வளோ டிலே ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வீடியோ இன்றைக்கே போடணும்னு நினச்சிருந்தேன்னா, ஸோ அதான் எடிட் பண்ண ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்தவர் தான் இன்றைக்கி இப்போவும் நமக்கு கூகுள் மேப் ஓகே ஓகே இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா நம்ம அதான் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவில் எனக்கு அவ்வளோவா காமெடி கிளிப்ஸ் ஆட் பண்ண முடியல. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நிறையா அந்த வீடியோவில் நிறையா ஆட் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் நைட்டுக்குள்ளே போட்டாலும் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆட் பண்ணல. இது ஆக்சுவலாக ஒரு டெக் பார்க்கு பார்த்தீங்களா, இங்கே டெக்கரேஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதாங்க இந்தியான்னு வந்துட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம். ஆஹா ஆவுன்னா அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவொன்னு அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளையும் ஒண்ணும் பண்ண முடியாதா. இது ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் வந்து பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எல்லாம் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. நைட் டைம்னால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஓ சி டெக்கரேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோ எல்லாரும் பாருங்கள். ஸோ பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த பொன்னான கைகளால் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஸோ கைஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐ வில் ஷோ யூ. பார்த்தீங்களா, அது சீனரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ணோன்னா அந்த லெஃப்ட் சைடு வியூஸ் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, சீரியஸாக. இந்த பிரிட்ஜு தான் வந்து இப்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ். ஸோ கைஸ், ஓரளவுக்கு நான் எல்லாம் காட்டுறேன். ஏர்போர்ட் வியூ, ஆனால் சாரி, ஏர்போர்ட் டெக்கரேஷன்லாம் பக்கவாக இருந்தது. பட் நம்மளால் தான் கேப்சர் பண்ண முடியல. கீழே போயிருந்தப்பவே ஒழுங்காக மூடிட்டு எடுத்துருக்கணும் நான். ஸோ இந்த வியூ பக்காவாக இருக்குன்னு நினச்சி வந்தால் அந்த மெட்ரோ பிரிட்ஜு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இல்லைன்னா வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து சென்ட்ரல் போகிறோம். சென்ட்ரல் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுவோம். புல்லட்டு பாண்டின்னு ஒருத்தர் வர்றான்ல, அது என்ன குறுக்க ஏர் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வைசர் நான் க்ளோஸ் பண்ணல. வாவ், செம்ம கர்வு. டைம் 11:30 ஆயிடுச்சு. ஆனால் இருந்தும் கூட்டமாகவே இருக்குது. அந்த ஆள் என்ன சொன்ன? நைட் டைம்னால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஏன்ட்டு என்ன சொன்ன? டைம் 11:30 ஆயிடுச்சு. ஆனால் இருந்தும் கூட்டமாகவே இருக்குது. இதில் எதில் உண்மை? ரெண்டும் உண்மை தானே.
ஃப்ளாக் வாங்காதது பெரிய இதாகி போயிடுச்சு. இந்த எடிட்டிங்கில் பிஸியாக இருந்துட்டேன்னா ஸோ சத்தியமாக அது தோணவே இல்லை. வியர்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஓ, அண்ணாந்து தான் பார்த்துட்டு ஓட்டுற வண்டி. ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பிக்கையில் ஓட்டுவோம். சேவியர் வேற லெவலில் இருக்குங்கிறாரு. அப்படி என்னதான் இருக்கும்? நீ என்னன்னா ஈசபுத்துல இருந்து ஈச கிளம்புன மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு ஒரு ஓட்டிக்கு திரு. ரைடர்ஸ்னா அப்படித்தான் போவோம். யூசு தான் ஓட்டுவாங்க வண்டியை. நார்த் இந்தியன்ஸும் நிறையா இருக்காங்க. கெத்து எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்காங்க. நேப்பியர் இல்லை அது தண்ணி ப்ரோ. அங்கேயே டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்களோ? டைம் என்ன? டைம் 11:41. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சேவியர். ஏன் வெக்கப்படுறீங்க? பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக. கேமரா பாருங்க. ஐயா நான் சரவணன் பேசுறேன். சொல்றா, எந்த சிக்னல்ல மாட்டின? அண்ணா நகரியா? அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? அங்க முத்தியா? ஓ, இவங்களே டெக்கரேஷன் பண்ணி ஆளையும் கூப்பிடுறது, அதுக்கு பக்கத்தில் நின்னுக்கிறது. நல்ல பிஸ்னஸ். நான் பயந்துட்டேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸா வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா. ப்ரோ கீழே செம வைப்புன்னு நினைக்கிறேன். இந்த ரைட்டா? ப்ரோ கீழே செம்மையா இருக்கும் போல. கரெக்டா ரெடியா நிக்கிறான் பாருங்களேன் குலைக்கிறதுக்கு. இல்ல இவன் நல்ல பையன். ஸோ கைஸ், நேப்பியர் பிரிட்ஜ் கலர் மாத்திட்டாங்க. என்ன ப்ரோ ஃபுல் க்ரௌடா? இவ்வளோ கூட்டமா? ஓ, ப்ரோ என்னது இது? ஓ, ஃபர்ஸ்ட் டைம் இன் நேப்பியர் பிரிட்ஜ். எதுக்கு ப்ரோ? என்னாச்சு? ஓ, நோ பார்க்கிங். ப்ரோ நம்ம ஒரு யூ டர்ன் பண்ணுவோம். அப்படி வந்துட்டோம். ஒன் சைடு மட்டும் வந்தால் இந்த சைடு கோச்சுக்கும் இல்லையா? இப்போ டுவல் சைடு இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு.
ஸ்டாப் பண்ணணுமா ப்ரோ? இங்கே பாருங்க குரங்கு. இந்த குரங்கை பார்க்கலையா? இந்த குரங்கு கார் மேலே இருக்கிற குரங்கு. ஐயோ ஐயோ அது என்ன பார்த்தாடா. அகைன் யூட்டன். மறுபடியும் போவோம். நம்ம வியூவர்ஸ் இவன் சரியான பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. பறக்க பறக்க துடிக்குதே. ஏய், அடுத்த லைன் டென்ல அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ப்ரோ இப்போ ஸ்ட்ரைட்டு தானே? இன்னொரு யூட்டானா? போதும் எரிச்சமே எனக்கு எரிச்ச